வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம பிகினர்ஸ் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், கிராமட்டிக்கலாக ஏதாவது ஒரு எரர், அது என்னென்ன அப்படின்றதான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் ஆங்கிலம் நல்லா பேசணும், எந்த கிராமட்டிக்கல் எரரும் இல்லாமல் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த காணொலியை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத விட, நம்ம சேனல் ஏஆர் ஸ்பீக்ஸ், அரேஸ் ரோபி ஸ்பீக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்னென்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் வர்சஸ் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த டோன்ட் டசன்ட் எங்கே போடுறதுனே சில சமயம் தெரியாமல் இருக்கும். இதில் வந்து தப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷீ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஷீ டசன்ட் லைக் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான இது. அது என்னங்க ரூலு அப்படின்னு பார்க்கும்போது அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சப்ஜெக்ட் வர்சஸ் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுபவர்கள் குழம்பிடுவாங்க. எங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸோட. இப்போ இங்கே ஆப்பிள்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள்ஸ்ன்னு இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் வந்து டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, டசன்ட் தான் யூஸ் பண்ணணும். நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, தே வாஸ் கோயிங் டு த ஸ்டோர் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இது ப்ளூரலில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் குழப்பம் வருது. தே வேர் கோயிங் டு த ஸ்டோர். இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோன்ட்டு டசன்ட்டு எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த டோன்ட்டும் டசன்ட்டும் சிம்பிள் வேல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதோட யூசேஜ் ஃபார்ம் வந்து ஐ யூ வி தே இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் பண்ணலாம். அதே வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம சொல்லும் போது அது டூ நாட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் மில்க், ஏன்னா இது ஐயில் இருக்குது. இப்போ ஐ யூ வி தே வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டோன்ட். இதே டசன்ட் எப்போ சார் யூஸ் பண்ணலாம், அதாவது டஸ் நாட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டஸ் நாட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஹீ ஷீ இட் இதுக்கு எல்லாத்துக்குமே டஸ் நாட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி டசன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது ஹீல ஆரம்பிக்குது. அடுத்தது ஷீல இருக்கும் போது ஷீ டசன்ட் வாண்ட் டு ஜாயின் த டீம், இட் டசன்ட் சீம் லைக் அ குட் ஐடியா அப்படின்னு. ஸோ சம்மரியாக உங்களுக்கு ஒரே இதில் சொல்லணும்னா இந்த டோன்ட் அப்படின்ற ப்ரொனவுன்ஸ்க்கு ஐ யூ வி தே யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் டசன்ட்ன்றது வந்து ஹீ ஷீ இட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா, எங்கே டோன்ட் யூஸ் பண்ணணும், எங்கே டசன்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. எஸ் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ப்ரோனவுன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது, எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. இதில் சில சமயங்களில் இன்கரெக்ட் ஃபார்ம் எந்த இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா மீ அண்ட் ஹிம் வென்ட் டு த பார்க் அப்படின்னு போடவே கூடாது. ஹீ அண்ட் மை செல்ஃப்னு போடலாம், இல்லை ஐ வென்ட் டு த பார்க் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோனவுன் யூசேஜை உங்களுக்கு கிராமட்டிக்கலாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோனவுன்ஸை வந்து இன்கரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இந்த சப்ஜெக்டிவாக சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா, ஹீ ஷீ ஐ அப்படின்னு இருக்கிறது வந்து அது எதோட நம்ம வேர்சஸ் அப்ஜெக்டிவாக பார்க்கணும்னா ஹிம்மு மீ ஹர் இப்படிலாம் இருக்குதுல்ல, இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ் இந்த இதில் தான் கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுங்க. அப்போ ஹீ அண்ட் ஐ இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இந்த ப்ரோனவுன் யூசேஜ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஃபார்ம்ஸ், அதாவது நமக்குள்ள இது இந்த பேக் என்னுடையது, இந்த பென்சில் என்னுடையது, த கேட்ஸ் டாய் இஸ் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்றதை விட த கேட்ஸ் அதனுடைய பூனையுடைய அப்படின்றது சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் த கேட்ஸ் டாய் இஸ் ஆன் த ஃப்ளோர். அப்போ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். ஸோ இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் த சில்ட்ரன்ஸ் புக் ஆர் ஆன் த டேபிள், சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் போடக்கூடாது, த சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஃபார்ம்ஸ் வந்து எப்பயுமே எந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவோம், சேம் அதே தான் இந்த சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸில் தான் இந்த பொசசிவ் ஃபார்ம்ஸ் தப்பு மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக யூசேஜ் வந்து என்னென்னா அப்போஸ்ட்ரோஃபி அந்த இடத்துல போடணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் ஆன் சென்டென்சஸ். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி அது செயல்லையே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரன் ஆன் சென்டென்சஸ்ன்னு சொல்கிறது. ஐ வென்ட் ஆன் டு த ஸ்டோர், ஐ பாட் சம் மில்க், I went to the store and I bought some milk. இப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஜெக்ஷன் போட்டு அதை இன்னும் தொடர்படுத்திட்டே போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இங்கே வந்து சொல்கிறது ரன் ஆன் சென்டென்சஸ். She loves reading, she goes to the library often. இங்கே பார்த்தீங்கன்னா அதனோட கண்டினியூவேஷன் ஓடிக்கிட்டே தானே இருக்குது. என்னென்னா படிக்குவாங்க, எங்கே போய் படிப்பாங்க, லைப்ரரியில் போய் படிப்பாங்க. ஸோ ஷீ லவ்ஸ் ரீடிங், ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு செமிகோலன் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஷீ கோஸ் டு லைப்ரரி ஆஃபன் அப்படின்னு சொல்கிறது சொல்லலாம். இதுதான் வந்து ரன் ஆன் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமா. கமா வந்து எப்படிங்க யூஸ் பண்ணுறது, இட் வாஸ் ரெய்னிங் ஐ ஸ்டேட் இன்டோர்ஸ்.
இதுக்கு நீங்கள் நான் இங்கே தான் கமா போட சொல்கிறீங்க கோலன் போட சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இட் வாஸ் ரைனிங் ஸோ ஐ ஸ்டேட் இன்டோர்ஸ். ஷீ இஸ் அ கிரேட் குக், ஹர் கேக்ஸ் ஆர் டெலிஷியஸ். அப்போ அந்த கமாக்கு பக்கத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த verb எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் யூஸிங் the comma which is splices, comma splices. So a comma splices happens when two independent class வந்து இருக்கும் பொழுது அதை ஜாயின் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த comma splices. Yes my dear friends. அடுத்தது tense. இந்த tenseல வந்து என்ன பிரச்சனை, இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, she writes a letter and mailed it yesterday. இது காலங்கள்ல இருக்கக்கூடியது. நேத்தி அதை முடிச்சிட்டேன். அப்போ அதை நீ எப்படி எழுதணும், ரோட்டுன்னு தானே எழுதணும், ரைட்டுன்னு எழுதக்கூடாதுல்ல, இல்லை ரைட்ஸ்ன்னு எழுதக்கூடாதுல்ல, அதுதான். ஷீ ரோட் எ லெட்டர் அண்ட் மெயில்ட் இட் எஸ்டர்டே. தே வில் விசிட் த மியூசியம் அண்ட் என்ஜாய்ட் த எக்ஸிபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ஜாய்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிச்சு இல்லை. அப்போ தே விசிட்டட் த மியூசியம் அண்ட் என்ஜாய்ட் த எக்ஸிபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ப்ரெசன்டென்ஸோ. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் என்ன, ஏ அண்ட் தி ஆர் கால்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். எந்தெந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஏ அண்ட் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் வவ்வல்ஸில் ஏஇ ஐஓயூவில் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதான் ஷீ வாண்ட்ஸ் டு பை ஆப்பிள் ஃப்ரம் த மார்க்கெட்ன்றது தப்பு. ஷீ வாண்ட்ஸ் டு பை an ஆப்பிள் ஃப்ரம் த மார்க்கெட். ஓகேங்களா? அடுத்தது ஹீ இஸ் த டீச்சர் இன் அ ஸ்கூல் அப்படின்றத விட ஹீ இஸ் அ டீச்சர் இன் அ ஸ்கூல். ஸோ நார்மலாக நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அப்படின்றது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா then there will be no errors. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் இது போன்ற சின்ன சின்ன கருத்துக்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருப்பதற்கு சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்காக நம்ம சேனல் அரைஸ் ரோபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவில் உங்களுக்கு எப்படி கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் பேசுறது எழுதுறது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வீடியோனால பார்ப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.